ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டோட வரலட்சுமி பூஜை vlog தாங்க. நான் வந்து செகண்ட் வீக் தாங்க நோன்பு எடுத்திருந்தேன். அதுதான் எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. தேர்ஸ்டே டியூட்டிக்கு போயிட்டு வந்து எதுவுமே செய்ய முடியலங்க, அவ்வளோ டயர்டாக இருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் தாங்க எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே செஞ்சோம். யூஸ்வலாக இங்கே ஃப்ரைடே லீவ் அப்படிங்கிறதுனால ஒரு 7:30 8 o'clock அந்த மாதிரி தாங்க எழுந்திருப்போம். பட் இந்த டைம் வந்து ஒரு 5:30க்கெலாம் எழுந்தாச்சு. வீடெலாம் மாப் போடுறது, பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணுறது, இந்த எல்லா வேலைகளுமே இருந்தது. ஸோ வீடெல்லாம் கூட்டி விட்டு மாப்லாம் ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இந்த விளக்கு தேய்க்கிற வேலைகள்லாம் தொடங்கிட்டேன். எங்கள் வீட்டில் இந்த விளக்கு எப்போதுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. எல்லாருமே கேட்பாங்க, எப்படி உனக்கு மட்டும் கருத்து போகாமல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு சில பவுடர்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, நான் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. லெமன், சபீனா பவுட்ரு, இது 2 மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மாவோட ஸ்டைல் அதுதான், நான் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் விளக்கு தேய்ச்சாலும் விளக்கு வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குங்க, அதில் தான் எப்போதுமே சாமியெல்லாம் வச்சு படைப்பேன். பட் வரலட்சுமி பூஜைக்கு வந்து கொஞ்சம் கீழே உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த டைம் கீழேயே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட ரைட்டிங் டேபிளில் தான் மனையெல்லாம் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாக்கோலம் போட்டுட்ருக்கேன். மாக்கோலம் நான் ரொம்பலாம் போட்டது இல்லைங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு வரவே இல்லை, டிசைனுமே எதுவுமே எனக்கு தோணலைங்க. சரி கூகுளில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ தெரிஞ்ச ஏதாவது ஒரு டிசைனை போடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் போட்டிருக்கிறேன். மாக்கோலம் போடும்போது கொஞ்சமாக அந்த மாவில் மஞ்சளும் சேர்த்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிரைட்டாக தெரியுங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து தான் செய்கிறேன். கோலம் போட்ட இடத்துல சூப்பராக மனையெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அந்த மஞ்சள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலசத்தில் வைக்க போகிற தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே நல்லா தடவி எடுத்து வச்சாச்சு. இது பார்க்கவே நல்லா சின்ன குடுமையை வச்சு அழகாக இருந்தது அந்த தேங்காவேமும். மனையில் வந்து கொஞ்சம் வாழையில் வச்சு அதில் அரிசி போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இன்னும் வந்து சாமியை வெளியிலேருந்து அழைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த சொம்பில் என்னெல்லாம் போட்டு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் நான் என்னென்ன இதில் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். எனக்கு வந்து இந்த வரலட்சுமி அம்மனோட முகம் வந்து இன்னும் இல்லைங்க, நான் வாங்கலை. இந்த வருஷம் வந்து அம்மா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் இந்த மாதிரி பொட்டு அழகாக வச்சு இப்படி தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ செம்பில் என்னெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பாதி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இன்னும் வந்து இதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வெத்தலை பாக்கு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம், நல்லா கருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா மஞ்சளாக இருக்கிற மாதிரியான ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு மஞ்சள், ஒரு பச்சை கற்பூரம், ஒரு டப்பாவில் கொஞ்சமாக குங்குமம், ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பொருட்கள் ஆகிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் சில்லறை காயின்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு ஒரே ஒரு தங்கம் ஏதாவது ஒன்று அது நான் சேர்த்துட்டேன். இதுக்கு மேலே இன்னும் வந்து தேங்காய் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. மா இலைகளும் இருந்ததுங்க, ஒரு 7 மா இலைகளையும் அதில் வச்சுட்டு தேங்காய் எடுத்து வச்சு அப்படியே கலசத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை 10:30 12 ராகுகாலம் இல்லைங்களா. ஸோ 10:15க்குள்ளே வெளியிலேருந்து சாமியெல்லாம் அழைச்சிட்டு வந்து மனையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 9:45க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அலங்காரம் எல்லாமே சூப்பராக முடிஞ்சது. வெளியிலேருந்து இங்கே வந்து கொண்டு வர முடியாதுங்க. ஸோ வந்து வீட்டுக்கு அந்த உள்ளேயே வந்து அந்த நிலவாசல் பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு சாம்பிராணி காட்டி ஒரு சூடம்லாம் ஏற்றி அங்கேருந்து அம்மனை அழைச்சிட்டு வந்தோம். முன்னாடியெல்லாம் எங்களுக்கு வெளியிலேருந்து கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் டேரெக்டாக அந்த டேபிள்லே மனையில் எடுத்து வச்சுருவேன் அப்படியே கலசத்தை. பட் இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு தோணுச்சு. ஸோ நமக்கு உள்ளே இருந்தே கொண்டு வந்துக்கலாமே நிலவாசல் பக்கத்துலேருந்து அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் தான் இந்த இடத்துலேருந்து நான் கொண்டு போகிறேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து கொடுக்க சொன்னேன். அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே உள்ளே கொண்டு போயாச்சுங்க. அவ்வளோதாங்க, அம்மனை அழைச்சிட்டு வந்து மனையில் இருத்தியாச்சு. இன்னும் வந்து பிரசாதம் செய்ய வேண்டிய வேலைகள் தாங்க. இது வந்து ஈவினிங்லேருந்து எடுத்த கிளிப்பு தாங்க. மதிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் செஞ்சு வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து காய்ச்சி வச்சாச்சு பொங்கலுக்கு.
சாதம் புளியோதரைக்கும் தேங்காய் சாதத்துக்குலாம் சாதம் வச்சாச்சு. பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சாப்பிட்றதுக்கு சாம்பார், ஒயிட் ரைஸு, சிம்பிளாக அப்பளம் அது மட்டும் லஞ்சுக்கு செஞ்சுருக்கிறேன். அவங்க சாப்பிட்றதுக்கு நான் வந்து விரதம் இருக்கிறேன். புளியோதரைக்கு அந்த புளி குழம்பெல்லாம் செஞ்சாச்சு. சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நான் தாளிக்கிறது மட்டும்தான். குக்கரில் வந்து பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வேக வச்சு அது அப்படியே இருக்குது. இன்னும் அது மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மாவும் பசஞ்சு வச்சாச்சு. கொழுக்கட்டைக்கு பூரணமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் இது எல்லாமே சூடாக பிரசாதம் ரெடி பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே ஆகிடுச்சு, கால் வலியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உட்காந்து கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரணெல்லாம் ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிரசாதம் நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால கொஞ்சமாக தாங்க கொழுக்கட்டை செய்கிறேன். வர்றவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி வர மாதிரி கொஞ்சமாக தான் செஞ்சேன். பொங்கலுக்கு அரிசி பருப்புலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளை பாகு இருக்கு இல்லைங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். அப்போ தான் அந்த இனிப்பு வந்து இந்த ரைஸ் கூட சேரும். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த அடுப்பில் வந்து கொழுக்கட்டை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 4:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. இன்னும் கடகடன்னு பிரசாதம்லாம் செஞ்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு பூஜையில் உட்காரணும். மதியம் கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. பட் அப்போவுமே பிரசாதம் செஞ்சு வைக்க முடியாது இல்லைங்களா, செஞ்சு வச்சு ஆறி அதை சாமிக்கு படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் மட்டும் செஞ்சு வச்சுட்டு நான் ஈவினிங்காக தான் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சூடோட சாமிக்கும் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரைஸ் எல்லாம் வச்சு நான் ஆற வச்சுட்டேங்க. அப்போ தான் இந்த வெரைட்டி ரைஸ்லாம் கிளறும் போது அது வந்து குழஞ்சி போயிடாமல் இருக்கும். ஸோ ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நேரமாகவே வச்சு ஆற வச்சுட்டேங்க. இப்போ வந்து சுண்டலுக்கு தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தாளிக்கிற ஐட்டமில் வந்து வெங்காயம் எதுவுமே சேர்க்கக்கூடாதும்பாங்க சாமிக்கு படைக்கிறதுல. ஸோ நான் ஜஸ்ட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் நமக்கு தேங்காய் சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதாங்க, வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததுனால ஒரு 2 மினிட்ஸ் இதை தாளித்து சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இன்னும் இதே பாத்திரத்தில் வந்து தேங்காய் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சாதம் எப்போதுமே நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்வேன். பட் இன்றைக்கி வந்து அந்த யோசனையும் இல்லை, வேகமாக ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் எண்ணெயிலே செஞ்சுட்டேன். இது கொஞ்சம் நிறைய தேங்காய்லாம் போட்டு கடலைப்பருப்பு, குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, வடைக்கு போடுவோம்ல அந்த கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து சூப்பராக வந்து தாளித்து வச்சாச்சு. இதுலேயுமே வெங்காயம் எதுவுமே சேர்க்கலைங்க. கருவேப்பிலை, கடுகு, காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கடலை இந்த மாதிரி தான் சேர்த்துருக்குறேன். ஸோ பாதி சாதம் வந்து தேங்காய் சாதத்துக்கும் பாதி சாதம் புளி சாதத்துக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. புளி சாதத்துக்குள்ளே கிரேவியுமே நான் அப்போதே செஞ்சுட்டேன். பட் ரைஸ் ஆறுனதுக்கப்புறம் கிளறி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேங்காய் சாதத்தை கிளறி எடுத்து வச்சுட்டு புளி சாதத்துக்கு கிளற வேண்டியது இருக்கும். புளி சாதத்துக்குள்ளே கிரேவியுமே சூப்பராக வந்துச்சுங்க. பட் வந்து இந்த டைம் எனக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி தலை விரிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க, அது ஷைனிங் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ கிளறும் போதே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நிறையாவே எல்லோரும் வச்சு சாப்பிட்டோம். அன்றைக்கும் இல்லை, மறுநாளும் வச்சு நிறையா சாப்பிட்டோம். ஏன்னா எப்போதுமே புளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் செய்வேன். அதனாலே நான் எப்போதுமே படைக்கிறதுக்கு லெமன் ரைஸ் செய்கிறத விட இந்த புளி சாதம் தாங்க செய்வேன். ஸோ புளி சாதமும் கலந்து எடுத்து வச்சாச்சு. கொழுக்கட்டையுமே சூப்பராக வெந்துருச்சுங்க. இதையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சா கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஹாட் பேக்கில் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு நானுமே ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே சாமி பக்கத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறது நோன்பு கயிறு தாங்க. வர்றவங்களுக்கு எல்லாேருக்கும் நோன்பு கயிறு கொடுப்பாங்க. ஸோ வந்து நோன்பு கயிறுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு நார்மல் நூலில் வந்து மஞ்சள் தடவி அதை எடுத்து வைக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து அக்ஷதை, சாமிக்கு இது பூஜை பண்ணுறதுக்கு அக்ஷதை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பிரசாதம் எல்லாத்தையுமே சர்விங் பவுலுக்கு மாற்றி எல்லாத்தையுமே இந்த இடத்துல செட் பண்ணியாச்சுங்க. அப்போ சாமிக்கு எடுத்து படைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அப்புறம் வர்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு பூ போட ஆரம்பிச்சிட்டேங்க. இன்னும் பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கேற்றி பூஜை தொடங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து நிறைய ரோசஸ்ஸு, அப்புறம் வந்து ஜெவ்வந்தி பூ, அந்தது மல்லிகைப்பூ எல்லாமே கிடைக்கும். அதுவும் இந்த பூஜை டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். தாமரைப்பூவும் வந்து கிடச்சிருந்தது. வரலட்சுமி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ ரொம்ப உகந்தது அப்படிம்பாங்க. ஸோ தாமரைப்பூவும் வாங்கி படைச்சாச்சு. இப்போ வந்து விளக்கில் திரியெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஃப்ரூட்ஸு, பூவு எல்லாமே எடுத்து வச்சுட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க.
தாங்க எல்லாமே சூப்பராக எடுத்து வச்சுட்டு அப்படியே பூஜையில் உட்காந்தாச்சு. பூஜைக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். பூ, அக்ஷதை, பால், தண்ணி, ஊதுபத்தி, சூடம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே பூஜையில் உட்காந்துட்டேங்க. நான் வந்து யூடியூப்பில் பிராமின்ஸை வந்து இந்த பூஜையை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்மளை செய்யறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தாங்க இந்த பூஜை வந்து செய்கிறேன். நமக்கு எல்லா மந்திரங்களும் சொல்லி கரெக்டாக அந்த இதை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஐயர் வந்து நம்ம வீட்டில் வந்து சொல்லி கொடுத்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சால் எந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு யூடியூப்பில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நமக்கும் சில லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதெல்லாம் தெரியும். பட் இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டீப்பாக நிறைய மந்திரங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் நமக்கு மந்திரம் சொல்ல தெரியலனாலும் நம்ம வீட்டில் மந்திரங்கள்லாம் ஒழிக்க விட்டாலே வந்து அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்குமே நோன்பு கயிறு வந்து கட்டி விட்டாச்சு. பசங்களுக்கு, எனக்கு, சித்தப்பா அன்னைக்கு கரெக்டாக வந்திருந்தாங்க. நான் சொல்லலை, ஏன்னா வேலைகள் நிறையா இருக்கும். அவங்கள கவனிக்க முடியுதோ, சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியுதோ என்னமோ நினச்சிட்டா நான் சொல்லலை. கரெக்டாக அவங்களுமே வந்துட்டாங்க. சரி, வீட்டுக்கு ஒரு பெரியவங்களும் வந்துட்டாங்க அந்த பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 108 போற்றி, மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி காயத்ரி மந்திரம், கனகதாரா சோஸ்திரம் இது எல்லாமே வந்து எனக்கு பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதெல்லாம் நான் வந்து முதலே வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஏலக்காய் வச்சு 108 போற்றி, அப்புறம் அக்ஷதையை வச்சு மற்ற மந்திரங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தாங்க ஃபுல் தீபார்த்தனையெல்லாம் கட்டின திரும்ப பூஜையெல்லாம் பண்ணேன். மனசுக்கு நிறைவாக ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. ரமா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. பூஜையெல்லாம் அப்போ தாங்க முடிஞ்சது. கரெக்டாக கலையுமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சில வேலைகள் இருக்குதுன்னு அதை முடிச்சுட்டு வந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க சாமிக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சாமிக்கு அவங்களே போட சொன்னேன், அவங்களே போட்டாங்க. நாங்களும் அவங்க வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டைம் வளையல் மட்டும்தாங்க வாங்கி வச்சுருந்தேன். மஞ்சள் கயிறு, வளையல், குங்குமம், பூ, ஒரு பழம் ஏதாவது வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு செட்டு வளையல் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ கலைக்கு, ரமாவுக்கு எல்லாருக்கும் வளையல்லாம் கொடுத்தாச்சு. அங்கே வந்து ஜென்ட்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து பிரசாதம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போக முன்னாடி லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுக்க சொல்லிட்டேன். கலை பசங்களுக்கு வந்து இந்த கயிறு கட்டுறது வந்து ரொம்ப பிடிக்குமா. காப்பு கயிறுலாம் கட்டுவாங்களா, அது ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் வரலட்சுமி பூஜைக்கு வந்துட்டு நோன்பு கயிறு கட்டாமல் எப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்குமே சூப்பராக நான் கயிறுலாம் கட்டி விட்டாச்சுங்க. ஸோ எல்லாருக்குமே நோன்பு கயிறும் கொடுத்து எல்லாருமே நோன்பு கயிறுலாம் கட்டியாச்சு. இன்னும் வந்து சாமிக்கு வந்து ஆரத்தி எடுக்கணுங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்துமே ஆரத்தியும் எடுத்தாச்சு. ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க. கண்டிப்பாக என்னோடய அம்மன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கலைன்னா கண்டிப்பாக திருஷ்டி ஆக தான் செய்யும். ஸோ சூப்பராக ஆரத்தியெல்லாம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஜென்ட்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக ரமா, நான், கலை ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த பிரசாதம் அப்புறம் வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் இட்லி மட்டும் செஞ்சு அதெல்லாம் வச்சு டின்னர் எல்லாருமே முடிச்சாச்சுங்க.
எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. பூஜையும் ரொம்ப திருப்தியாக முடிஞ்சது. கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தது, எல்லாருமா சேர்ந்து இருந்தது. என்னோட இந்த பூஜை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா திருப்தியாக செஞ்சு முடிச்சிட்டேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து 3ஆவது நாள் வந்து சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அரிசி ட்ரம்மில் வந்து இந்த கலசத்தை எடுத்து வச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.